இருக்க மாதிரி ஏடிஎம்க்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது, இல்லை காங்கிரஸ்க்கு தனியாக அப்படின்னு இருக்கும்போது அங்கே பண்ணிக்குவாங்க. இல்லை அது நியூஸில் சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும்னா, இப்போ அது ஒரு ஈவெண்ட்டாகவே நடத்தி மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இதுதான் நடக்குது இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிற இடத்துல மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்றதே ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஸோ டிவிகேல என்ன நடக்குது, டிவிகே கட்சி வந்து ஆட்சியாக மாறின பிறகு என்ன மக்களுக்கு செய்கிறாங்க, இல்லை அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக ஜனங்களுக்கு தெரிய வரும்போது இதுவே ஒரு பெரிய மாற்றமாக ஜனங்க கொண்டாடுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து இதை பார்க்குறோம், இதை அக்செப்ட் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணலங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து டிவிகே ஃபேன்ஸ் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு சில ஜனங்களுக்குமே போதும் ஒரு காமனாக நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களுக்கு இது என்னப்பா இவங்க டிவிகே கட்சின்னு ஆரம்பிச்சாங்க, இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க, ஓகே. ஆனால் மற்ற கட்சியில் இருந்தாலும் இப்போ வந்து ஜனங்க சேர்றாங்கன்னும் போது டிவிகே கூட அந்த ஒரு ஐடென்டிட்டியாக அவங்க விட்டுற போகிறாங்க, இல்லை டிவிகே கூட அந்த அடிப்படை தொண்டர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுது. ஏன்னா இப்போ மற்ற கட்சியிலேருந்து வரவங்களும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த நிர்வாக பொறுப்புலாம் கொடுக்கும்போது அந்த போஸ்டர் ஒட்டியோ இல்லைனா வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட்டுக்கான எஃபோர்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டவங்க, அந்த கட்சிக்கான எஃபோர்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படாதோ அப்படின்னும் போதெல்லாம் அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. அப்படின்னும் போது இந்த கட்சி மாறுறது அப்படிங்கிறது எப்பயுமே பாலிடிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி அது வந்து பர்சனலாகவும் அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இது ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டிவிகே கவர்மெண்ட் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இது எல்லாமே கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சாருக்கு போகும். ஸோ என்னதான் அவங்க மற்ற கட்சியிலேருந்து வந்தாலுமே இந்த கட்சியில் நிஜமாக எஃபிஷியண்ட்டாக இல்லை இதுக்கான எஃபோர்ட்டை ஸ்டார்டிங்லேருந்தே போட்டவங்களுக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக டிவிகே கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா ஜனங்களோட ஒப்பீனியனாகவும் இல்லை நானுமே அதை தான் யோசிக்கிறேன். ஸோ அவங்க வந்து சேர்றாங்க, ஆனால் அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு எலிஜிபிலிட்டியோட தான் அது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத மாதிரி தான் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட்குள்ளேருந்து ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய இவங்க மரகதம் அந்த அக்கா அவங்களாகட்டும், விஜய் தாரணி அவங்க பிஜேபியிலேருந்து இப்போ வந்திருக்காங்க, ஆல்ரெடி காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ பிஜேபியிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னும் போது இவங்களும் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்தவங்க, இல்லைனா மினிஸ்டராக இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை அந்த பழைய கட்சியில் ஏதோ ஒரு வகையில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ வகையில் இருக்கும் அவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸில். பட் ஆனால் இப்போ வந்து டிவிகேல மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங் தான். இப்போ டிவிகேன்றதை விடவும் விஜய் சாரை நம்பி நாங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கோம்ப்பா, விஜய் சாருக்காக உழைச்சிருக்கோம், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கலாம் சொல்லும்போது விஜய் சாருக்கு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, பட் ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அதில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நாங்கள் ஒரு மெம்பராக இருந்து செயல்படுவோம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புது கட்சியிலேருந்து வர்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் டிவிகே கவர்மெண்ட் அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கையும். முக்கியமாக விஜய் சார் பார்த்துக்குவாரு அப்படின்னும் போது ஸோ இது ஒரு விழாவாகவே கொண்டாடி இருக்காங்க, மக்கள் கொண்டாடி இருக்காங்க விழாவா. ஏன்னா அங்கே வந்து குட்டி பசங்கள்லாம் வந்து ஒரு சாங் பாடி டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த மீட்டிங்கில் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் புசி ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் சார் அவர்கள் அப்படின்னும் போது